இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய ஆட்சியின் நாளிலே, அதாவது 1000 வருட அரசாட்சியிலே ரட்சிக்கப்பட்டு கலிகூறுகிற அந்த ஜனங்கள் மகா விடுதலையை பெற்றதினால் அவர்களுடைய வாயிலே வருகிற ஒரு ரட்சிப்பின் கீதமாக இந்த பகுதி அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் போன்றே இந்த பகுதியானது அமைந்திருக்கிறது. இதிலே கடைசி ஒரு சில வசனங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி மகா உபத்திரவ நாட்களிலே நடக்கிற அந்த ஜனங்களுடைய கொடுமையான நிலைமையையும் உயிர்த்தெழுகிற காரியங்களையும் ஆண்டவருடைய 2வது வருகையையும் அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் பின்னாக இருந்து இதை தியானித்து வந்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த அதிகாரங்கள் புரிந்து கொள்வதற்கு அத்தனை இலகுவானதாக இருக்கும். 16ஆம் வசனத்தில், கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம நெருக்கம் என்று சொல்லுகிறோம், தண்டனை என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் நம்ம காலாட்களோடு கூட ஓடுகிற பொழுது உண்டாகிற காரியங்கள். அவர்கள் உபத்திரவ நாட்களிலே, மகா உபத்திரவ நாட்களிலே அத்தனையாய் நெருக்கப்படுகிற நேரத்தில் அந்த அந்திகிறிஸ்துவனுடைய முத்திரையை, மிருகத்தினுடைய முத்திரையை தரிக்காதவர்கள் படுகிற மகா வேதனையை குறித்து இங்கே தீர்க்க தரிசனமாக ஏசாயா குறிப்பிடுகிறார். நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். வெளிப்படையா ஜெபமே பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. அவர்கள் இன்னைக்கு அதை அறை வீட்டை பூட்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜெபிப்பதற்கு பதிலாக அந்த நாட்களில் பூட்டினாதான் ஜெபிக்க முடியும் என்கிற நிலைமையில் அப்படிப்பட்ட ஜனங்கள் வாழுவார்கள். அவர்களுடைய வேதனை எப்படி இருக்குன்னு 17 சொல்கிறாரு. கர்த்தாவே, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல் உமக்கு முன்பாக இருக்கிறோம். அந்த மகாபத்திரவ நாட்களிலே வாழுகிற ஜனங்கள், அவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமான வேதனையாக, ஒரு ஸ்திரீயானவர் ஒரு குழந்தையை கற்புந்தரிக்கிற அந்த வேதனையைத்தான் கொடுமையான வேதனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையை நாங்கள் அனுபவிக்கிறோம். தன் அம்பாயத்தில் என்பது மிகுந்த வேதனையின் மத்தியில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம். அப்படியாவது வேதனைப்பட்ட பின்பாவது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சால், நாங்கள் கற்பமாக இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்கள் போல இருக்கிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. காற்றை பெற்றவர்கள் என்று சொன்னால் ஒரு குழந்தை பாக்கியமும் இல்லாதபடி, ஒரு பலனும் இல்லாதபடி மிகுதியான வேதனைப்பட்டும் கூட எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. கூக்குரலிட்டும் ஆசீர்வாதம் இல்லை, வேதனையில் ஓலமிட்டும் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அந்த மகாபத்ரவத்தின் நாளிலே வாழுகிற ஜனங்கள் இத்தனையாய் கதறுவார்கள் என்பதை ஏசாயா தன்னுடைய தரிசனத்திலே கண்டு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது நடக்கவில்லை. இனிமேல் ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பின்பாக நடக்கிற காரியங்களை ஏசாயா நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அங்கே ஏசாயா இவைகளை எழுதி வைத்திருந்தார். அந்த 19ஆம் வசனத்தில் அங்கே உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். உயிர்த்தெழுதலை குறித்து பழைய ஏற்பாட்டிலே குறுகிய குறிப்புகளை காணப்படுகின்றன. இங்கே சொல்கிறார், மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களை விழித்து கெம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும் என்று சொல்லி இங்கே ஏசாயா உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் ஒரு சில இடங்களில் மாத்திரம் இந்த வசனங்களை பார்க்க முடியும். யோபுவுக்கும் இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால யோபு சொல்கிறார், இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல சங்கீதக்காரன் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போவதில்லை, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர்னா நானும் உயிரோடு கூட நான் எழுந்து விடுவேன் என்கிற ஒரு காரியத்தை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். தானியேலும்
12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் 13ஆம் வசனத்திலையும் இந்த குறிப்புகளை வைக்கிறார். பூமியின் தூணிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன்னுடைய சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்றான் என்று சொல்லப்படுகிறது. எக்காலம் ஆண்டவருடைய அந்த தானியலுடைய புஸ்தகத்தில் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிற. அதே போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம அங்கே அநேக வெளிப்பாடுகளை உயிர்த்தெழுதல்களை குறித்து பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நேற்றைய தினத்தில் பார்த்தது போல பரிணாம மாற்றம் அல்ல, மறுரூப மாற்றம் நம்முடைய சரீரத்திலே அது உண்டாகும் என்று சொல்லி அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இங்கே ஏசாயாவும் அவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த மகாபத்திரவ காலம் முடிந்து இந்த பூமிக்கு அவர் வரும்பொழுது அங்கே அநேகர் எழுந்திருப்பார்கள் என்கிற காரியத்தை குறித்து இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய இறுதி வருகையை குறித்து, 2ஆம் வருகையை குறித்து அந்த 21ஆம் வசனத்திலும் சொல்கிறார், பூமி தன் இரத்த பலிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு மகா பெரிய விருந்த ஆண்டவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூதன் நின்று கொண்டு அவர் அளிக்கிற அந்த மகா பெரிய விருந்துக்கு வாங்கன்னு பறவைகளெல்லாம் அழைச்சது போல இந்த காரியங்கள் அது எப்போ நடக்குதுன்னு சொன்னா, இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். இங்கே ஏசாயா 3 காரியங்களையும், அதாவது இந்த ரகசிய வருகைக்கு பின்பாக நடக்கக்கூடிய 3 காரியங்களையும் எழுதி வைத்திருக்கிறார். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் ஜனங்கள் எத்தனையாய் வேதனைப்படுவார்கள், மரித்தோர்கள் எழுந்திருப்பார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுக்கிறார். அங்கே ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து நின்று இந்த பூமியில் உள்ள எல்லா விதமான பறவைகளுக்கெல்லாம் ஒரு மகா பெரிய விருந்து, அதாவது இங்கே பூமியில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்ல இருந்து அடிமைகள்ல இருந்து எல்லாரும் அவரை எதிர்க்கிறவர்கள் அழிக்கப்படும் பொழுது அவர்கள் புதைக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் மகா பெரிய விருந்தாக பறவைகளுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் படைக்கப்படுவார்கள் என்கிற காரியத்தை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அந்த 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் அனுபவித்து என்ன பாடலை பாடுவார்கள் என்று நடக்காமல் என்ன இருக்கிற இந்த தீர்க்க தரிசனத்துக்கு அவர் அழகாக எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த 1000 வருட அரசாட்சியில நாமும் பங்கு பெற்றோன்னு சொன்னா இப்படிப்பட்ட பாடல்களை நாம் பாட முடியும். 1ஆம் வசனத்துல 26:1 அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, அதாவது எருசலேமிலே பாடப்படுகிற பாட்டு என்ன, பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அதாவது கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் அங்கே அக்கினியும் கந்தகமும் எரிகிற 2வது அந்த கடலில் அந்த மிருகமும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்ட பின்பு பழைய பாம்பாகிய சாத்தான் ஒரு மிகப்பெரிய தூதனால பெரிய சங்கிலில கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் ஒருவரே மிகப்பெரிய வல்லமை உடையவராக சர்வ வல்லவராக இந்த பூமி முழுவதையும் ஆட்சி செய்யும் பொழுது என்ன இருக்கும், அந்த மதில் அவருடைய அந்த ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அழிவை ஏற்படுத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. கதவை பூட்ட வேணும்னு அவசியமில்லை என்று சொல்வது போல அத்தனையான ஒரு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி, சத்தியத்தை கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜாதிகள் உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்கள் திறக்கப்படும், திறவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் உண்டாகும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உமக்காகவே காத்திருந்து உண்மையே பற்றியிருந்த மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அந்த நாட்களில் இன்னைக்கு நம்ம சொல்றோம் கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்குது, உலக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சமாதானம் இருக்குது. சில நேரங்களில் புயல் போல பிரச்சனைகள் வரும்பொழுது சமாதானம் எடுக்கப்பட்டு போயிட்டு என்று சொல்லலாம் நம்ம உணர்கிறோமே. அந்த நாட்களில் தான் பூரண சமாதானத்துடன் ஆண்டவர் நம்மை காத்து கொள்ள முடியும். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அவர் மேல நான் கட்டப்பட்டிருக்கிறபடினால, அவருடைய ஆட்சி நடக்கிறபடினால எனக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு நாசமோசமும் என் வாழ்க்கையில் அது அணுகாது. பெருமலை சொரிந்தா என்ன, பெருங்காற்று வீசினா என்ன,
அது மோதினா என்ன, அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற காரியத்தை இங்கே ஏசாயா தரிசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் ஆண்டவர் ரொம்பவும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வாசமாக இருக்கிறவங்கள, உயர்ந்த நகரத்தில் இருக்கிறவங்கள, அதாவது பெரிய சிட்டிஸில் வாழ்ந்து கொண்டு மிகப்பெரிய உயர்ந்த வீடுகளில் பெரிய பதவி வகித்து வாழ்கிறோன்னு சொல்கிறவர்களை ஆண்டவர் கீழே தள்ளுகிறவராக, அவர்களை தாழ்த்துகிறவராக, தரை மட்டும் தாழ்த்தி மண்ணாக மட்டும் இடிய பண்ணுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களுக்கு, சத்தியத்தை கைக்கொண்டு வாழ்கிறவர்களுக்கு உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம். அவர் ஒரு நித்திய கண்மலையாக அவர் இருக்கிறார். ஆனால் மற்றவர்களுக்கு அவர்களை மிதித்து அவர்களை இடிய பண்ணுகிற ஒரு காரியத்தை அவர் செய்கிறார்னு பார்க்கிறோம். அப்போ கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். அந்த நாட்களில் சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள் எல்லாம் அவர்களை மிதித்து நடந்து போவார்கள் என்பது போல ஒரு காரியம் நடக்கும் என்று ஏசாயா சொல்லுகிறார். நம்ம வேடிக்கையாய் ஒரு கதை சொல்லுவோமே, யானைகளை பிடிப்பதற்கு தரையோடு தரையாக ஆழமான குழிகளை அவர்கள் தோண்டி அதற்கு மேலாக ஒரு இயற்கையாக இருப்பது போல புற்களை எல்லாம் விரித்து வைத்துட்டு கட்டைகளை அடுக்கி அந்த குழி இல்லாதபடி மறைத்து விட்டால் யானை வேகமாக எங்கேயாவது ஒரு பட்டாசை வெடித்து அவங்க துரத்தும் பொழுது அது ஓடி வருகிற அந்த பதட்டத்தில் அந்த குழிக்குள்ள விழுன்னு சொல்லுவாங்க. அந்த குழிக்குள்ள விழுகிற நேரத்தில் ஒரு தவளை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசியாக கீழே உள்ள போகிற நேரத்தில் ஓடி வந்து ஒரு எத்திட்டு அது நினைத்து கொள்ளுமாமா, நான் மிதித்ததுனால தான் யானை இந்த பெரிய குழிக்குள்ளேயே விழுந்தது என்று சொல்லி. அந்த நாட்களில் சிறுமையானவர்களுடைய நிலைமையும் எளிமையானவர்களுடைய நிலைமை, ஆண்டவர் அவர்களை மீதிச்சு கீழே தள்ளிட்டு உன்னால் முடிஞ்சால் நீனும் ஒரு மிதிக்கணும்னா மிதிச்சுக்கோ என்று சொல்லுகிறது போல ஒரு காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலும் இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை என்பதை இந்த நடுப்பட்ட பகுதியிலே ஏசாயா குறிப்பிடாமல் இல்லை. அவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். அதாவது நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது என்று சொன்னால், நம்ம தேவனால் பிறந்தவர்கள் நம்முடைய பாதைகளை நாம் கொஞ்சம் சரிபடுத்தி நம்ம தாறுமாறாய் போகாதபடி அவைகளை செம்மையாக பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடாதபடி அவர் பாதுகாக்கிறார். அதுதான் மகா நீதிபரராகிய நீர் நீதிமான்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறீர். அவர்களும் பாதுகாக்கிறார்கள், செம்மையான பாதைக்காக நீரும் அவர்களை செம்மைப்படுத்தி வழிநடத்துகிறீர் என்று சொல்லுகிற ஒரு அர்ப்பணிப்பிலே வாழும்படியாக ஏசாயா இங்கே அறைகூவல் விடுகிறார். நமக்கு அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு இதை கடைபிடிக்க வேண்டும். அந்த ரகசிய வருகையின் மேல் நம்பிக்கை இல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் அந்த உபத்திரவ நாட்களிலே, மகா உபத்திரவ நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். அதற்கு கீழே உம்மை நினைக்கிற, அதாவது உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியாய் இருக்கிறது. உங்கள் நாமத்தை சொன்னாலே, இயேசு என்கிற நாமத்தை சொன்னாலே எங்களுக்கு அது ஆத்மாவுக்கு அப்படியே சொல்கிறதுக்கு வாஞ்சியாக இருக்குது. உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருக்கணும் போல இருக்குது, உண்மை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, வேற எதையும் நினைக்க தோணலை என்கிற அளவிற்கு ஆண்டவர் மேலே ஒரு நேசம் வச்சிட்டோன்னு சொன்னால், அந்த நாமத்தின் மேலே ஒரு நேசம் வச்சிட்டோன்னு சொன்னால், நம்ம அறியாமையே நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய ஆத்மாவில் அந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுதும் அவரை நினைக்கும் பொழுதும் அத்தனையாக ஆத்ம வாஞ்சை உண்டாகும் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். அதை தான் சங்கீதக்காரனும் சொல்கிறார், என் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி. அதுக்கு அடுத்த வசனத்தில் அப்படியே சொல்றார், என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்குது, படுக்கும்போது கண்டதே நினைக்கல, இரவில் உம்மை வாஞ்சிக்குது, எனக்குள் இருக்கிற என் ஆவியினால, நீங்க தந்த அந்த ஜீவ தண்ணீராகி அந்த ஆவியினால நான் அப்படியே அதிகாலையிலும் நான் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமிகளை நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி இங்கே ஒரு அர்ப்பணிப்பை நாம் செய்யும்படியாக ஆண்டவருடைய நாமத்தின் மேலே, அவர் மேலே அத்தனையாய் வாஞ்சியாக, இரவிலும் அத்தனையான வாஞ்சியாக, அதிகாலையிலும் அத்தனை வாஞ்சியாக. சங்கீதக்காரன் இன்னும் அடிஷ்னலாக சொல்றாரு, சந்தி
அந்தி சந்தி மத்தியான வேலைன்னு சொல்றாரு, படுக்கை ராஜாமுன்னு சொல்றாரு. எல்லா வேலைகளிலும் நான் இவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் என் இருதயத்தில் உம்முடைய நாமத்தையும் உம்மை நினைக்கிற நினைவையுமே நான் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன். அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால அசைக்கப்படுவதில்லை என்கிற ஒரு ஆழமான வாழ்க்கை வாழும்படியாக, ஒரு ஆழமான அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னார். இந்த நாட்களில் ஆண்டவருடைய ரகசிய வருகையில் மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக இந்த நாட்களிலே வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே.